வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே ஒரு அருமையான மீட்டிங். இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் தான் கொடுத்தோம். நமக்கு 477 சரிங்களா. இதுக்கு மேலே யாருமே வந்து உங்களுக்கு இவ்வளோ அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்பர் யாருமே கொடுப்பாங்கன்னா என்னை தவிர வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்பர் வேறு தான் மாற்றி கொடுத்துருக்கோம்னா கிடையவே கிடையாது. நேற்று என்ன வந்துச்சு 4-7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி நமக்கு 4-7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். 477 போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட் நீங்கள் தட்டி தூக்கியிருக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தோம். நம்மளை போட்டு குழப்பம்லாம் கிடையாது. திரும்ப 4ஆம் நம்பர் 7 நம்பர் வருமா அப்படிங்கிற சந்தேகப்படுறட்ட நான் என்ன சொன்னேன், 4-7 தான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட மாற்றி மாற்றி தான் பேசுகிறோம். ஒரே மாதிரி தான் 4-7 4-7 4-7 4-7 தான் திரும்ப வருங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம். காரணம் என்னென்னா, ஏற்கனவே வந்து காருண்யாவை பொறுத்த வரைக்கும் 4-7 தான் ஆடுவாங்க. ட்ரா நம்பர் தான் என்னவோ அதை ஆடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதை தாண்டி 74 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு நேற்று ட்ரையல் நம்பராகவே இருந்துச்சு. அதுபோக மறுபடியும் நமக்கு 73ங்கிறது ரிசல்ட்டாகவே இருந்துச்சு. அப்போ இந்த 3ஐயும் வச்சு பார்க்கும்போது திரும்ப நமக்கு இதுதான் வரணும் அப்படிங்கிற கணக்கு வச்சுருந்திங்கன்னா கட்டாயமாக ஃபுல் டிஜிட் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு காசு கிடச்சிருக்கோம். அது உங்கள் கையில் தான் இருந்துச்சு, தவிர வேறு யார் கையிலுமே இல்லை. இன்னைக்கு வந்த மாதிரி உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி என்றைக்குமே வரவே வராது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வின்னிங் எடுக்கலைன்னா நீங்கள் வின்னிங் எடுக்கிறது வேஸ்ட்டு. சரியா? அதைத்தான் நான் திரும்ப சொல்வேன். ஏன்னா நம்ம திரும்ப என்ன சொல்லிட்டேன்னா, திரும்ப உங்களுக்கு ஒரே மாதிரி தான் சொன்னேன். மாற்றி எதுவும் கொடுத்தனா உங்களுக்கு எதையுமே கிடையாது. திரும்ப அதை தான் வருங்க. நான் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு கதை நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்பர் வரும், எப்பயுமே வராது. அதனால தான் சொல்கிறேன் 4-7 4-7 4-7. அதே தான் திரும்ப திரும்ப நானும் கொடுத்தா மாற்றியும் கொடுத்தேனானா இல்லை. 4-7 477 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. 4-7 நம்ம முதல்ல கொடுத்துட்டோம். இல்லை இப்போ எடுத்திருந்தா கூட ஏபிபிசி ஏசியாவது எடுத்துக்கலாம். இதை தாண்டி நீங்கள் வின்னிங் எடுக்கணும், நீங்கள் தயவு செய்து போடாதீங்க, விட்டுருங்க. சரிங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு யாருக்குமே இல்லைங்க நம்ம இன்றைக்கி வின்னிங்கே எடுக்கலைங்க, நான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் போடுறது வேஸ்ட்டு. நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, லாய்க்கு இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். நீங்கள் போட வேண்டியது அவசியமே கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். தயவு செய்து நீங்கள் வீடியோ பார்க்காட்டியும் பரவாயில்ல. இன்றைக்கி நீங்கள் வின்னிங் எடுக்கலை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இனிமேல் பார்க்காதீங்க, வெளியில் போயிருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே அல்வா சாப்பிட்ற மாதிரி யாருமே கொடுக்கல. எனக்கு வியூஸே போலைனாலும் பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. நீங்கள் வந்து காசு மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ லட்டு சாப்பிட்ற மாதிரி நான் கொடுத்தோம், நீங்கள் போடலை வின்னிங் எடுக்கலைன்னா தயவு செய்து வெளியில் போயிருங்க. யாரும் நீங்கள் பார்க்காதீங்க, வேஸ்ட். அது நீங்கள் 100 வாட்டி போட்டாலும் நீங்கள் போட மாட்டீங்க. நீங்கள் அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்பர் கொடுத்தாலும் போட மாட்டீங்க. கையிலே எழுதி கொண்டு வந்து நம்பரை கொடுத்தாலும் நீங்கள் போட மாட்டீங்க. அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி நான் போட்டு நான் வின்னிங் எடுக்கலான்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வெளியில் போயிருங்க. உங்களுக்கு நீங்கள் போட்டு நஷ்டப்பட வேணாம். எனக்கு வியூஸ் போட்டியும் பரவாயில்ல, நான் கவலைப்படலை. நீங்கள் நஷ்டப்படாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் காருண்யா ப்ளஸில் சொல்லிட்டோம். காருண்யா ப்ளஸ்ஸு எதையுமே ஆட மாட்டாங்க. திரும்ப நான் தான் சொல்லிட்டேன். இன்றைக்கி காலையில் கொடுத்தது கூட நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி காலையில் கொடுத்தது கூட நம்ம என்ன ஆல்போர்டில் என்ன சொன்னோம், மாற்றி கொடுத்தோமா? இல்லை, இன்றைக்கி காலையில் என்ன கொடுத்துருக்கோம், அதே தான் கொடுத்துருக்கோம். 7-4. இது தவிர வேறு ஒன்றும் வராதுங்க. 7-4 7-4 7-4 7-4. இதை தவிர வேறு ஒன்றும் வரல. எனக்கும் நான் திரும்ப இங்கே பாருங்கள், ஆல்போர்டுலையும் அதே தான் வருது, வேறு எதுவும் வராது. நான் திரும்ப ஒன்றா எப்போயுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே வந்து நமக்கு பேட்டர்ன் நம்பரும் அதே தான் மேட்ச் ஆகுது, ஆல்போர்டு நம்பரும் அதே தான் மேட்ச் ஆகுது. அப்படின்னா நேற்று மாதிரியே தான் இன்றைக்கும் வரும். நம்ம திரும்ப நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து பார்த்துருங்க. திரும்ப நம்ம 100 வாட்டிக்கு 1000 வாட்டி சொல்லியிருக்கிறேன். திரும்ப நமக்கு 4ஆம் நம்பர் 7 நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே எல்லாமே 4ஆம் நம்பர் 7 நம்பராகவே எல்லாமே இருக்குது. அதை பேஸை வச்சு தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. 475 473 470, அதே மாதிரி 402. சரியா? இதுக்கு மேலே உங்களுக்கு 4ஆம் நம்பர் ஏ போர்டில் தான் வரப்போகுதுங்கிறதுக்கு 1008 தடவை வந்துச்சு. நானும் அதை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆல் போர்டில் நானும் ஏ போர்டில் வருதா இல்லைங்க, ஆல் போர்டில் 4-7 ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நான் திரும்ப ஒரு இடத்துல 2 இடத்துல கொடுத்தாலும் பரவாயில்ல. பாருங்க, நேற்று ஆல் போர்டு நம்பர் அதான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி காலையில் மாஸ்டருக்கு லைவ் வீடியோலையும் என்ன கொடுத்துருக்கேன், 4-7 தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைம் மாற்றி கொடுக்குறேன் இல்லை தானே, ஒரே மாதிரி தானே கொடுக்குறேன். நான் மாற்றியாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இங்கேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அதே தான் கொடுத்துருக்கோம். இங்கேயும் என்ன கொடுத்துருக்கோன்னா அதே தான் கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்கள், வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கலாம் இல்லை, அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். சொல்லியே கொடுத்துருக்கேன். 475 473 471, அதே மாதிரி 740. இதை வச்சு பார்க்கும்போது எப்பயுமே கார்வனி எப்படி ஆடுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரா நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க. சொல்லிட்டு தான் இருக்கேன். ட்ரா நம்பருக்கு வந்து கண்டிப்பாக ஆடக்கூடிய நம்பரில் கார்வனி எங்கே பாருங்கள், போன வாரம் நமக்கு ஆடிக்கிறாங்க பார்த்தீங்களா. போன வாரம் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முதல் வாரம் பாருங்கள், கார்வனியாவே கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் ஆடிருப்பாங்க ஒவ்வொரு வாரமும். அதுவும் குறிப்பாக இந்த வாரம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அதுவும் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன். இந்த வாரம் வந்து நமக்கு கார்வனியை நமக்கு அது மாதிரி ஆடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லாமே 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பராக இருக்குது. கண்டிப்பாக ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். எடுத்துருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் தான்
சூப்பர். இதுக்கு மேலே அல்வா சாப்பிட்ற மாதிரி யாருமே நம்பர் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம தொடர்ந்து எல்லா ட்ராவலையும் பாருங்கள். நேற்று கொடுத்தது 473 ஃபுல் டிஜிட்டுங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நேற்று கொடுத்த 473 ரொம்ப ஃபுல் டிஜிட், இன்றைக்கி கொடுத்ததும் ஃபுல் டிஜிட் தான். மாற்றி கொடுத்துருக்கேனா? இல்லை. ஏன்னா நம்ம காரூண்யம் மட்டும்தான் நமக்கு சொதப்புமே தவிர மற்றபடி எதுவுமே சொதப்பாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. நாம் கொடுக்குற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். காரணம் என்னென்னா, நான் அந்தளவுக்கு ஆரண்டி பண்ணுறேன். அதனால் தைரியமாக கொடுக்குறேன். இந்த நம்பர் தான் அவருக்கு தாண்டி வராதுங்க. அந்த ஒரு ட்ரா தான் மிஸ் ஆகும் தவிர, நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 100 ட்ரா ஆடினாங்கன்னா 70 ட்ரா போகும். 70 ட்ரா நல்லா வந்துடும், 30 ட்ரா போயிடும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, 70 ட்ரா ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா அது சுற்றுறது ஒரே மாதிரி மிஷின் தான். சரிங்களா? திரும்ப 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 100 வாட்டி சுற்றினாலும் 1000 வாட்டி சுற்றினாலும் அதுதான் வரும், வேறு எதுவும் வராது. ஒரு ஏதாவது ரேரஸ்ட்டாக ஒரு 25 ட்ரா 26 ட்ரா இப்படி போகலாமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும், மாறாது. அதனால் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுற விஷயமும் அதுதான். சரியா? நீங்கள் அதை அப்படி வரி பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி தயவுசெய்து நீங்கள் வின்னிங் எடுக்கலன்னா நீங்கள் தயவுசெய்து போட வேணாம், வேஸ்ட்டு. சரியா? நான் ஒரு ஒரு அட்வைஸராக இல்லாமல் உங்களுக்கு கூட பிறந்தவரை சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி பண்ணால இன்றைக்கி எடுக்கலைன்னா நீங்கள் தயவுசெய்து வீடியோ பார்க்குறது பெஸ்ட்டு. எனக்கு வியூஸே பாராட்டி பண்ணால பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கலைன்னு நீங்கள் சொன்ன வேஸ்ட்டு தான். இனிமேல் நீங்கள் இது போடுறது வேஸ்ட்டு, எடுக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிடுவேன். சரியா? நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் சரி, இப்போ கோச்சுக்கிட்டும் சரி, அதெல்லாம் கொடுத்துல. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம அல்வா சாப்பிட்ற மாதிரி கொடுத்து நீங்கள் வின்னிங் எடுக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தெளிவாக சொல்லிட்டேன். இன்றைக்கி எந்த நம்பர் வருதோ இல்லையாங்க, 4 7 வருங்க. திரும்ப நம்ம 4 7 நீங்கள் சும்மா ஆள் போட்டு 4 7 போட்டு தான் கூட ஃபுல் டிஜிட் அடிச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிள். 2 நம்பர் 4 7 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அருமையாக வின்னிங் எடுத்துக்கலாம். அருமையாக வின்னிங் எடுத்துக்கலாம். காலையிலேயே அதான் சொன்னேன், நேற்று அதான் சொன்னேன், ஆள் போட்லேயே அதான் சொன்னேன், தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு ட்ராவில் கூட மிஸ். ஏங்க அதுக்கு முதல்ல கொடுத்த 473 அதை தாங்க கொடுத்தேன். மாற்றியாக கொடுத்தேன். 473 தான் வரும், 473 தான் வரும், 473 தான் வரும் சொல்லி தானே கொடுத்தேன். மாற்றியாக கொடுத்தேன் இல்லை தானே? அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு ட்ராவுக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன வருங்கிறது சொல்லி தான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இது வரும், இந்த இடத்துல இது வர வாய்ப்பு இருக்குன்னு. இதுக்கு மேலே யாருமே அல்வா சாப்பிட்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, நான் தான் கொடுக்குறேன். சரியா? பார்க்கலாம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க? ரொம்ப சிம்பிளாக 108ன்னு கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம், 108 தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. 108 ட்ரையல் நம்பர் 18G. ஓகேவா? இப்போ இதில் வந்து நாளைக்கு எனக்கு வருதுன்னா, நாளைக்கு நான் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வித்தியாசமான நம்பர் கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் கொடுக்காத நம்பர் தான் நாளைக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? அது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை உங்களுக்கு. இது வரைக்கும் நான் சேனல் ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி நம்பர் கொடுக்கல. இன்றைக்கி கொடுக்குறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 108ன்னு வந்திருக்கு. சரியா? 108 தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்பயுமே மாத கடைசியில் சொதப்பான அந்த மாத கடைசியில் நமக்கு இந்த வாட்டி நம்ம தெளிவாக கொடுத்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், இந்த வாட்டி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால தான் நமக்கு தொடர்ந்து 2 ட்ராவுமே ஃபுல் டிஜிட் எடுத்தோம். அது கண்ணுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வரப்போகுது, இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லவே மாட்டேன். சொல்லி தான் கொடுத்தேன் நான். வேறு எந்த ட்ராவலும் ஸ்ட்ராங்காக அந்த காரணிய ப்ளஸ்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணி நான் ஒரு நம்பர் கொடுக்கவே மாட்டேன். நல்லா நீங்கள் கவனமாக பாருங்கள். நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் ஏதாவது புஷ் பண்ணி கொடுக்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்துடும். புஷ் பண்ணாமல் கொடுக்குறேன், இப்போ வேறுங்க உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அவ்வளோதான், வராது அப்படின்னு அர்த்தம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18, அதாவது 108ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக வந்துச்சு. அது போக நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 477. சரியா? அது போக போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா? போன வாரம் வந்து நமக்கு என்ன அடித்தாங்க அப்படின்னா, சம்ருதீன் என்ன அடித்தாங்க போன வாரம். அடுத்த நாளைக்கு வந்து சம்ருதீனோட ட்ரா தான் இருக்குது. சம்ருதீனோட நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 505வது ட்ரா, 505. சரியா? இதையும் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போன வாரம் சம்ருதீனில் கொடுத்தாங்களா? போன வாரம் சம்ருதீனில் என்ன கொடுத்தாங்க? 525. சரியா? பட் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நாளைக்கு 1/02 2வது மாதம் இல்லையா? 2026. சரியா? இதுக்கான ஒரு வின்னிங் நம்பர் தான் நாளைக்கு கொடுக்க போகிறோம். நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சரியா? ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது இதை பார்க்கலாம். சரியா? இப்போ நாளைக்கு ஏ போர்டு என்ன வரலாம்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எது வருதோ இல்லையோ ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வரணும். எனக்கு அதான் கணக்கு வருது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர். சரிங்களா? அந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 8. சரிங்களா? ரொம்ப கணக்கு வருது, இந்த மாதிரி தான் வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 6ங்கிற 2 நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க. எனக்கு வந்து 8 6ங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 7க்கு 2 வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். நாளைக்கு வர மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் 7க்கு 2 வருதா அப்படின்னு பாருங்கன்னா, ஏன் கணக்கில் விட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்து பாருங்கள், 7 7 2ன்னு வந்திருக்கலாம். அந்த மாதிரி 7 7 2 அப்படிங்கிற மெத்தட் நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 7க்கு 2ங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள்.
பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் அவைலபிள் நாளைக்கு இருக்குது ரொம்ப அதிகமாக. அதை தாண்டி 0க்கான வாய்ப்புகள் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரியா, யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-0 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடய நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன் தெரியுமா நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிறதே நான் தான் சொல்கிறேன், நம்ம வந்து நிறைய காசு இழந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்பர் வர்ற அன்றைக்கி நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டுங்க. எத்தனை காசு கொடுத்துருப்போம், அந்த காசில் ஏதாவது ஒரு காசாக வந்துட்டு திரும்ப கொடுக்க மாட்டோம். நம்ம அதுக்காக தான் சொல்கிறேன், நான் கோவப்படுறவங்களுக்காக சொல்கிறேன். அதாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி நம்ம என்றைக்குமே வருமானா நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி என்றைக்குமே வராது. நம்ம திரும்ப அதான் சொன்னோம். இன்றைக்கி காலையிலேருந்து அதான் சொன்னோம், அல்வா சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம், இதான் வரும் அத்தனை டைம் அடித்து சொன்னேன். காரணம் என்னென்னா, இது அந்த ஆதங்கத்தை வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எடுத்துகிட்டோம், நம்மளை மாதிரி எல்லோரும் எடுக்கணுங்கிற ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா, எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு 1ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. 1ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது போக ப்ளஸ் 3ஆம் நம்பர். சரி, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துட்டேன், அதனால் சொல்கிறேன். சரி, அதே மாதிரி 8-6ங்கிற 2 நம்பரும் 3-2-0 அப்படிங்கிற நம்பரும் பி போர்ட்லேயும் 1-3ங்கிறது சி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் கொடுக்காத ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 5ஆம் நம்பர் இங்கே கொடுத்துரும். சரியா, இதில் வந்து நாளைக்கு எனக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, எப்போயுமே ஒரு நம்பர் தான் பவரில் கொடுப்போம், ஒரு நம்பர் டேரெக்டாக கொடுக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி கொடுக்க போகிறதில்ல, நமக்கு 2 போர்டுமே பவர்லேயே கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கணக்கு கிடச்சிது. இதுவாங்கிற டவுட் நமக்கு வேண்டாம், டேரெக்டாகவே அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது கொடுத்துட்டேன். சரியா, அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 8ஆம் நம்பர். சரிங்களா, இந்த 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதையும் நம்ம கொண்டு வரோம். 8ஆம் நம்பரும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் என்னங்க திரும்ப பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு 6-1ங்கிற டவுட் இருந்துச்சு, 2யுமே சேர்ந்து கொண்டு வரேன். ஏன் மேபி ஒருவேளை 2 நம்பருமே சேர்ந்து வந்தால் வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுதான் கொடுக்குறேன். சரியா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். என்னங்க மறுபடியும் எதை கொடுக்குன்னு? ஆமாம், எனக்கு அப்படி தான் காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். பட் உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அப்படி தான் கிடைக்கிது. அதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த 0 கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. இது வரலைன்னா இந்த 0 தான் மேட்ச் ஆகும். சரியா, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப ஆதாங்க. ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம், யாரும் வின்னிங் எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரேன். அதில் பிரயோஜனமாக நீங்கள் வின்னிங் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடுக்கலைன்னா தான் எனக்கு பிரச்சனை. அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்றைக்குமே. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நம்ம ஷேர் பண்ணிப்போம். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.